இந்நாள் பொன்னாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய நாள் அக்டோபர் 10ஆம் தேதி 2025 வெள்ளிக்கிழமை. விஸ்வாவசு வருடம் புரட்டாசி மாதம் 24ஆம் திருநாள் சதுர்த்தி திதி. அதுலேயும் கிருத்திகை நட்சத்திரம், ரிஷப ராசி எல்லாம் சேர்ந்து வரக்கூடிய நாளில் பொதுவாகவே சூரிய நமஸ்காரம் செய்யும் பொழுது உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய, அதாவது பேட் கர்மான்னு சொல்லுவோம், உடம்புல தெரியாமல் அவ்வளோ அளவுக்கு சேர்ந்துருக்கும். சம்டைம்ஸ் நமக்கு தூக்கமே வராது, முதுகு வலியாக இருக்கும். சம்டைம்ஸ் ரொம்ப இந்த மாதிரி இருக்கும்போது சூரிய நமஸ்காரம் செய்வது பொதுவாகவே இந்த மாதிரி கர்மாக்கள் நிவர்த்தியாகும், திருஷ்டிஸ்தானம் நிவர்த்தியாகும், ஆட்டோமேட்டிக்காக நல்லா தூக்கம் வரும், நல்லா இருப்பீங்க. இதனால் யாருக்கு சந்திராஷ்டமம்னு பார்த்தா சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம். சிறிதளவு காலையிலே கொஞ்சோண்டு வெல்லம் சாப்பிட்டு போங்க, நல்ல மாற்றத்தை கொடுக்கும். பயப்பட மாட்டீங்க, பதட்டம் இருக்காமல் எல்லா விஷயத்தையும் நல்லபடியாக முடிக்கக்கூடிய நாளாக இருக்கும். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இந்த நாள் எதுவாக இருந்தாலும் சரி நேரடியாக சொல்லுவீங்க. டைரக்ட் ஓப்பன் டாக் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே ஓப்பனாக பேசக்கூடிய வாய்ப்புகள். வீட்லேயும் சரி வெளியும் சரி என்ன இருக்குதோ அதை அப்படியே சொல்வீங்க. உண்மையை மட்டுமே நீங்கள் சொல்லக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது. அப்பா மூலிமா வர வேண்டிய பணம் எதாவது இருந்ததுன்னா வரும். ஏதாவது உங்கள் அரசாங்கத்தின் மூலிமா அல்லது உங்கள் மேலதிகாரிகள் மூலிமா ஏதாவது வர வேண்டிய ஒரு சலுகை இருக்குது, ஒரு சேங்ஷன் ஆகணும் அப்படின்றதுனா இன்றைய நாள் நடக்கும். பொதுவாக இன்றைய நாள் காரம் கம்மி பண்ணி சாப்பிட்றது உங்களுக்கு நல்லது. சில பேருக்கு லைட்டாக கண் வலி அல்லது பல்லு சம்மந்தப்பட்ட பிரச்சனை நிவர்த்தியாகும். நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். அபாரமான நாள். மெயினாக உங்கள் அப்பா சொல் பேச்சு கேட்டு நடப்பது ஏற்றத்தை கொடுக்கும். ராசியான நிறம் ஆரஞ்சு நிறம். சூரிய நமஸ்காரத்தை செய்யுங்க. ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எதுவாக இருந்தாலும் சரி நிமிர்ந்து நிற்பீங்க, தைரியமாக இருப்பீங்க, முதுகெலும்பு ஸ்ட்ராங்காக இருக்கும், யாருமே உங்களை அசைக்க முடியாது. என்ன விஷயம் இருக்கோ அது அப்படியே ஓப்பனாக சொல்லக்கூடிய நாளாக இருக்கப்படுது. நிறைய பேருக்கு இந்த தன்னம்பிக்கை மிக அதிகமாக இருக்கும், ஆளுமை திறன் மிக அதிகமாக இருக்கும், தர்மத்தின் பிரகாரம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கும். அதனால் பொதுவாகவே நிறைய பேருக்கு இந்த நாள் பாராட்டுக்கள் குவியும். நினச்ச எல்லா காரியங்களும் ஜெயிக்கும். அவசியமில்லாத டென்ஷன், அவசியமில்லாத ப்ரெஷர், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் காணாமல் போயிடும். அபாரமான நாளாக இருக்கப்படுது. மெயினாக ருத்ரம் கேளுங்க, சிவபெருமான மனசார வணங்குங்க, சாம்பல் நிறத்தை யூஸ் பண்ணுங்கள், நல்லா இருப்பீங்க. மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு விரயஸ்தானத்தில் சந்திரன் சூரியன் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும்போது ஆத்மகாரகன் விரயத்துக்கு போகிறான்னு அர்த்தம். அப்படின்னு என்ன அர்த்தம்? நம்ம வேறு ஊருக்கு போகிறோம், லைட்டாக உடம்பு பாதிக்க போகுது, நம்ம சொல்கிறது பாஸ் புரிஞ்சிக்க மாட்டார், பாஸ் நம்மளை பெண்டை கழட்டுவார் அப்படின்னு அர்த்தம். வீட்டில் அப்பாவாக இருந்தாலும் சரி, நீங்கள் சொல்கிறதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இருக்காது. நான் என்ன சொல்கிறேன், நீ என்ன பேசுகிற அப்படின்னு அப்பா கிட்ட பேசுவீங்க. அதனால் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையும் கொஞ்சம் அனுசரித்து போகிறது, அமைதியாக ஒரு காரியத்தை ஜெயிக்கிறது. ஏன்னா விரயஸ்தானம்னா அமைதி, நல்லா புரிஞ்சுக்கிட்டு சூழ்ச்சியை புரிஞ்சுக்கிட்டு நல்லபடியாக நடக்கிறது. இந்த நாள் இந்த மாதிரி தான் ஜெயிக்க முடியும். சம்டைம்ஸ் என்ன மறைந்திருந்து தான் திரைக்கு மறைவாக நின்று ஜெயிக்கக்கூடிய நாள் அப்படின்னு சொல்லலாம். நல்லா இருப்பீங்க, தைரியமாக இருங்க. அனந்த சயனன் பத்மநாபன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகப்பெரிய பொறுப்பு ஒன்று வரப்போகிறது. மிகப்பெரிய ஒரு பதவி, மிகப்பெரிய அளவில் உங்கள் பாஸ் கிட்ட இருந்து பாராட்டு. உங்கள் பாஸ் உங்கள் கூட நட்பாக மாறிடுவார். ஏன் உங்களுக்கே ப்ரமோஷன் நீங்களே பாஸாக கூட மாறலாம். பெரிய அதிர்ஷ்டத்தை பார்க்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. கொஞ்சம் கூட பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும். பெரிய பெரிய மனிதர்கள்லாம் நம்ம கூட அந்தளவுக்கு ஒரு சுமூகமான நட்பை உறவாடக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் கருண் சிவப்பு நிறம். சிம்ம ராசியில் சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கவர்மெண்ட்டில் வேலை கிடைக்கும். கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் இன்றைய நாள் நன்றபடியாக முடியும். கவர்மெண்ட் பேங்க்கில் போய் இன்றைய நாள் லோன் கேட்டிங்கன்னா கிடைக்கும். ஏதாவது முக்கியமான அப்ரூவல் இருக்குன்னா நடக்கும். வாட்டர் போர்டுக்கு போய் சைன் பண்ணி கொடுத்தீங்கன்னா இன்றைய நாள் வீட்டுக்கு கனெக்ஷன் வரும். இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். பொதுவாக இன்றைய நாள் வீட்டில் யார் பெரியவங்களோ அவங்களோட பேச்சை கேட்டு நடப்பது ஏற்றம். அப்படின்லாம் முதல் பையன் சொல்லக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு பலிக்கும். இந்த மாதிரிலாம் நடக்கும். அது இன்றைய நாள் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. தெய்வ அனுகிரகம் கூடி இருக்கக்கூடிய நாள். ஸ்வயம்பு லிங்கேஸ்வர சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முழு மூச்சாக இறங்கி ஒரு காரியத்தை ஜெயிக்கக்கூடிய நாளாக இருக்க போகிறது. ஒரு விஷயத்தில் முழுமையாக இறங்கணும்னா பாக்கியம் இருக்கணும். பாக்கியம் மீனிங் லக்கு இருக்கணும்.
அந்த லக்கு என்ற நாள் யாருக்கு ஃபேவர் பண்ணுன்னா உங்களுக்கு தான். ராசி லக்னத்திலேயே சூரியனும் சுக்கிரனும் உட்கார்ந்துருக்காரு. பாக்யஸ்தானத்தில் சந்திரன் சூரியன் நட்சத்திரத்தில் உட்கார்ந்துருக்காரு. அபாரமான நாள். முழு தெய்வ அனுகிரகம், சாட்சாத் அந்த சிவபெருமானே நம்ம கூட இருக்கிற மாதிரி ஒரு வலிமை இருக்கக்கூடிய நாள். அப்பா நம்ம கூட ரொம்ப ஒரு சப்போர்ட்டிவாக இருப்பார். நல்ல அனுகிரகம் இருக்குது, தெய்வ அனுகிரகம் இருக்குது. கவர்மெண்ட் சம்மந்தப்பட்டது, பாஸ்போர்ட் ஆஃபீஸு, எம்பசி ஆஃபீஸு, விசா கிளியரன்ஸு எல்லாம் நடக்கும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் யூகே போகக்கூடிய பிராப்தம் மிக அதிகமாக இருக்குது. காலேஜெல்லாம் சீட்டு கிடைக்கும், காலேஜில் ப்ரொஃபஸராக போய் பார்த்தா கூட வேலை நடக்கும். அமோகமான நாளாக இருக்கப்படுது இந்த நாள். எல்லாருமே உங்கள் கூட நல்ல ஒரு அந்யோன்யத்தையும் உங்களுக்கு பயங்கரமான மரியாதை கொடுக்கக்கூடிய நாள். நிறைய பேர் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் சிவபெருமானுடைய ஆலயத்திற்கு கட்டுவதற்காக ஏதாவது உங்களால் நன்கொடெல்லாம் கொடுப்பீங்க. பயங்கர புண்ணியம் கிடைக்கும். அமோகமான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான் நிறம் மஞ்சள் நிறம். துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அஷ்டமத்தில் சந்திரன் சூரியன் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும்போது தேவையே இல்லாமல் பெரியவங்களுக்கும் நமக்கு வாக்குவாதங்கள் நடக்கும். அவங்க சொல்கிறது உங்களுக்கு புரியாது, உங்கள் சைடில் இருக்கிற கருத்து அவங்களுக்கு புரியாது. அவங்க என்ன சொல்கிறாங்களோ அது நடக்கணும் அப்படின்னு அவங்க எதிர்பார்ப்பாங்க. ஆனால் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை அவங்களுக்கு புரியாது. ஸோ இந்த மாதிரி நாட்களில் பெரியவங்க கிட்ட வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. சில இடங்களில் நம்ம அப்படியே கிராஸ் பண்ணி போயிடணும். அந்த மாதிரி இருந்தால் இந்த நாள் பிரச்சனை கிடையாது. பொதுவாக இந்த மாதிரி நாட்களில் ஒரு சில பேருக்கு கண் உபாதைகள், ஒரு சில பேருக்கு முதுகு தண்டுவழத்தில் சின்ன சின்ன வலி வேதனைகள் வந்து போகக்கூடிய நாளாக இருக்கப்படுது. பைரவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான் நிறம் மஞ்சள் நிறம். விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நல்ல தெய்வ அனுகிரகம் இருக்குது. தெய்வ அனுகிரகம் மட்டும் கிடையாது, எல்லாருடைய ஆதரவும் இருக்கக்கூடிய நாள். பொதுவாக இந்த மாதிரி நாட்களில் மற்றவர்கள் மூலியமாக மிக முக்கியமான காரியத்தை நடப்பது, மரியாதை தானாக தேடி வரும். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய பாடலில் வந்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான பாட்டுன்னு நினைக்கிறேன். அதில் வரும், காசு பணம் ஒரு லிமிட்டில் இருந்தால் அது நமக்கு அடிமை, அதுவே மிக ஜாஸ்தியாக இருந்ததுன்னா அதுக்கு நம்ம அடிமை. இந்த மாதிரி நாட்களில் பொதுவாகவே நம்ம லெவலில் நம்ம இருந்தாலும் மரியாதை தேடி வரும். எதுக்காகவும் உங்களுடைய சுயமரியாதையை நீங்கள் விட்டு கொடுக்குற மாதிரி சமாச்சாரமே கிடையாது. தைரியமாக இருக்கலாம். அமோகமான நாளாக இருக்கப்படுறது. வாழ்க்கை துணைக்கு பெரிய அதிர்ஷ்டம் வெயிட்டிங் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சாக்ஷாத் சிவபெருமான் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான் நிறம் ப்ளூ நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மையே வராது. மருத்துவர்களுக்கு மிக யோகமான நாள். மெயினாக ஆப்தமாலஜிஸ்ட், கண்ணுக்கு சம்மந்தப்பட்ட மெடிசன் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு சூப்பராக இருக்கும். டென்டிஸ்டாக இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். எதுலேயுமே தள்ளி போதாக கூட இன்றைய நாள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அமோகமாக இருக்குது. பொருளாதாரத்தில் முன்னேற்றம் இருக்கும். ஆனால் பொறுமையாக இந்த ஒரு நாளை நம்ம கடத்தக்கூடிய நாளாக இருக்கப்படுது. இந்த நாள் எதிரிகள் நிறையா உருவாவாங்க. ஒன்றும் பண்ண முடியாது. வேலைன்னு இருந்தால் எதிரி இருக்கும். கொஞ்சம் நம்ம அந்யோன்யமாக விட்டு கொடுத்து போகிறது நல்லது. பெரிய ஏற்றங்கள் காணக்கூடிய அற்புதமான நாள். நம்பிக்கை உருவாகக்கூடிய நாள். முருகப்பெருமான் சுவாமி மலை முருகன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான் நிறம் மஞ்சள் நிறம். மகர ராசியில் மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பஞ்சமஸ்தானத்தில் சூரியன் இருக்கும்போது அப்பா சொல்ல பேச்சு கேட்கணும். மூத்த பையன் சொல்ல பேச்சு கரெக்டாக நடக்கும். நிறையா பேர் இன்றைய நாள் எந்த விஷயத்துலையுமே வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள், முதன்மையாக வரக்கூடிய வாய்ப்புகள். இஃப் யூ ஷுட் வின் யூ ஷுட் ஹாவ் சன் குவைட் வெல் பிளேஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். இன்றைய நாளை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை காணக்கூடிய நாளாக இருக்கப்படுறது. மன தைரியம் மிக அதிகமாக இருக்கும். பக்க அரசியல்வாதியாக நீங்கள் மாறக்கூடிய வாய்ப்புகள். மதி நுட்பத்தினால் மட்டுமே ஒரு காரியத்தை ஜெயிக்கக்கூடிய பிராப்தம். சிவபெருமான ஆலயத்தில் பூஜை செய்து கொண்டிருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் அத்தனை பேருக்கும் நல்லது நடக்கும். தைரியமாக இருக்கலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காஞ்சி மகாபரிவர் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான் நிறம் மஞ்சள் நிறம். கும்ப ராசியில் கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு 4ஆம் இடத்துல பொதுவாக சந்திரன் சூரியனுடைய நட்சத்திர சஞ்சாரம் செய்வது மிகப்பெரிய ஏற்றங்கள் கொடுக்கும். கேந்திர பாவகங்கள் அப்படின்னு சொல்றது 1, 4, 7, 10 இந்த மாதிரி இடங்கள்ல எங்க சூரியன் இருந்தாலும் கண்டிப்பாக எல்லாருடைய ஒரு என்ன சொல்றது ஒத்துழைப்பு இருக்கும். நல்ல சுதந்திரமான காற்று இருக்கக்கூடிய இடத்துல நம்ம வீடு வாங்குவோம். உங்கள் வீட்டில் இந்த நாள் நிறைய நண்பர்கள் வருவாங்க. பொதுவாக இந்த மாதிரி நாட்களில் நல்ல சுப நிகழ்ச்சிகள் உங்கள் வீட்டில் நடக்கும். நீங்கள் அதுக்கு முன்னிருந்து ஒரு விஷயத்தை முடிப்பீங்க. மெயினாக டீச்சர்ஸ்க்கு, பேங்கர்ஸ்க்கு அற்புதமான நாள். ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அமோகமாக இருக்கும். தாயுடைய வார்த்தைகள் பளிச்சுன்னு பளிக்கும். அமோகமான நாளாக இருக்கப்படுறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்வயம்பு லிங்கேஸ்வர சுவாமி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான் நிறம் மஞ்சள் நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மன தைரியம் மிக அதிகமாக இருக்கும். ஏன்னா 3ஆம் இடத்துல சந்திரன்னா பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட வேலை முடிய போகுது. மாமனாருடைய ஹெல்த் இஷ்யூ முடிய போகுது. கழுத்து வலி முடிய போகுது. பிரச்சனை இல்லை, முடிய போகுது. இதெல்லாம்
நிறைய பேருக்கு புது விஷயத்தை ஆற்றல் அதிகரிக்கும், ஒரு எடுத்து ஜெயிக்கக்கூடிய தகுதி இருக்கும். யோகிய தாம்சம் அப்படின்னு சொல்லுவோம். என்ன அர்த்தம்னா அந்த விஷயத்தை நீங்கள் செய்யணுங்கிற அதிகாரம் உங்களுக்கு வேணும். அதுதான் இப்போ ரீசெண்டாக சொல்கிறது, பதவி இருந்தால் தான் ஒரு விஷயம் பண்ண முடியுங்கிற மாதிரி, அதுக்கே அதிகாரம் தான். இந்த மாதிரி நாட்களில் பொதுவாகவே நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுறது. எடுத்த காரியங்களில் வெற்றி இருக்கும். எதுக்காகவும் எந்த விஷயத்துக்காகவும் அஞ்ச மாட்டீர்கள். நல்ல மாற்றங்கள் நிறைய கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சாக்ஷாத் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் ப்ளூ நிறம். இன்றைய நாள் யாருக்கு நன்னா இருக்கு அப்படின்னு கேட்டால் விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம், கடக ராசி, மீன ராசி அல்லது லக்னங்களுக்கு செம்மையாக இருக்குது. எடுத்த காரியங்கள் எல்லாமே பெரிய அளவுக்கு ஏற்றங்கள் கொடுக்கும், இன்க்ளூடிங் கடகம். செம்மையாக இருக்குது. மற்ற எல்லாருக்குமே இன்றைய நாள் ஆவரேஜாக நல்லா இருக்கும். அனைவருக்கும் இன்றைய நாள் நீங்கள் நினச்சது எல்லாமே நல்லபடியாக நடக்க எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுக்கினோ பவந்து, சமஸ்த சன்மங்களானி பவந்த்ரோணுகுண்வந்து. ததாஸ்து. நன்றி, வணக்கம்.